வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு பியூர் வெஜிடேரியன் டிஷ்ஷு. இது வந்து பர்மாவோடைய டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷு பேர் அத்தோ. வாழைத்தண்டு சூப்பு ஒன்று தருவாங்க. அந்த வாழைத்தண்டு சூப்பு சிறுநீரகத்தில் கல் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. வாங்க அந்த டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பிளெயின் நூடுல்ஸ் பாக்கெட் ஒரு 10 பாக்கெட் வாங்கிக்கோங்க, காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வாழைத்தண்டு, ஒரு அடி நீல வாழைத்தண்டு வாங்கி நார் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் தட்டை முறுக்குன்னு கிடைக்கும், அது ஒரு 4-5 பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய பிரியாணி வெங்காயம் அது ஒரு 4-5 நீளமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க, பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 4. கேசரி கலர் ஒரு பாக்கெட் வாங்கி, கொத்தமல்லி இலை கொஞ்சம், வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது கொஞ்சம், பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், அப்புறம் கோஸு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு, சோள மாவு. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதில் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ சைமல்டேனியஸாக இந்த அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இதில் நம்ம சூப்பு தயார் பண்ணுவோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, வாழைத்தண்டு, வெங்காயம் ஒரு கையளவு, ஒரு 10 பல் பூண்டு, இது 3 போட்டிருக்கோம். இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் இந்த வாழைத்தண்டு சூப்புக்கு வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இப்போ இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை வந்து பிரித்து ஒன்று ஒன்றா அந்த தண்ணிக்குள்ளே போட்டு, இது வந்து பிளெயின் நூடுல்ஸ் தான், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு. இது பிளெயின் நூடுல்ஸ் கடையில் கிடைக்கும். 7 ரூபா 8 ரூபா இருக்கும் ஒரு பாக்கெட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை பாக்கெட் வாங்கி போட்டுருக்கேன். நான் இதில் 10 பாக்கெட் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுங்க வாழைத்தண்டு சூப்புக்கு. இந்த மூணாவது அடுப்பையும் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கடாய் சூடாயிடுச்சு. இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இந்த சூப்பில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிண்டி கிளறி விட்டுக்குங்க. இந்த வாழைத்தண்டு சூப்புன்றது வந்து சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்தாக யூஸ் ஆகும். இந்த வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு குடிக்கிறது, தனியாக செஞ்சு குடித்தாலும் நல்லது தான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி, இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துருச்சு. கொஞ்சம் மொறுமொறுன்னு வறுத்தீங்கன்னாக்கா பொடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும்.
கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம பூண்டு எண்ணெய் தயார் பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க. இதில் நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு எண்ணெய்ன்றது வந்து தனியாக பூண்டு எண்ணெய் கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் தான். அதில் வந்து வெங்காயமும் பூண்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு எண்ணெய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த அத்தோவுக்கு. அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த எண்ணெய் தான் நமக்கு மெயினாக யூஸ் ஆகும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுட்டு அந்த பூண்டு தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்கன்னா பூண்டையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். ரெண்டையும் நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கீழே உறைஞ்சிச்சுனாக்கா கொஞ்சம் பிடிக்கும். இந்த நூடுல்ஸு கொஞ்சம் லைட்டாக சூடு வந்தோடனே அந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கேசரி பவுடரில் ஒரு பாக்கெட் கேசரி பவுடர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்க நூடுல்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் ஆகிடும். இந்த துணிக்கு டை போடுற மாதிரி, நூடுல்ஸுக்கு டை போட்டு எடுக்கிற மாதிரி. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை ஆனதை அப்படியே இறக்கி அப்படியே வச்சிட வேண்டியது. டீ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சு அதை எண்ணெயிலேயே அப்படியே ஊறிட்டே இருக்கணும். அது ஆனியனும் பூண்டும் வந்து அந்த எண்ணெயில் ஊறிட்டே இருக்கணும். இப்போ அந்த நூடுல்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம். வடி வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். காற்றுல ஆற வச்சுக்கணும். ஃபேன் கீழே வச்சுட்டு ஆற வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் இந்த கடலை மாவும் சோள மாவும் இருக்கு இல்லையா, இந்த கடலை மாவும் சோள மாவும் ரெண்டையும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த வாழைத்தண்டு சூப் கொதிச்சுட்டு இருக்குல்ல அதில் ஊற்றிக்கணும். இது ஏன் பண்ணுறோம்னா இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது இந்த திக்னஸ்ஸு விழுவிழுப்பு அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சூப்புக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கிறது. சோள மாவு வந்து தண்ணியில் கரைச்சி விட்டோம்னா எவ்வளோ லிக்விடாக இருந்தாலும் அது கொஞ்சம் கெட்டிப்படுத்தாது. ஸோ இது ஊற்றி ஒரு கொதிக்க வச்சோடனே கொஞ்சம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே அவ்வளோ சூப், வாழைத்தண்டு சூப் ரெடி. அடுப்பில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டேபிளில் தான் ஒர்க்கு. இது எல்லாமே ராவாக மிக்ஸ் பண்ணுறது தான். இனிமேல் எதையும் ஃப்ரை பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ரா வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே. இந்த முதல்ல கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கத ஒரு பெரிய சட்டியில் போட்டுக்குங்க. அடுத்து ஆனியன்னு மல்லி இலை ரெண்டையும் ஒன்றா போட்டு பரப்பி விட்டுக்குங்க. அது கூட இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து பொடிச்ச அந்த மிளகா அதை வந்து அது மேலே தூவி விடுங்க. மலை சாதம் மாதிரி தூவி விட்டு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரமாக சேர்த்துக்கலாம். அதை இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா கோஸு நூடுல்ஸு எல்லாமே சப்புன்னு உள்ள ஐட்டங்கள். அதுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஐட்டம் சேர்த்தா தான் காரம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கும். இது நம்ம புளியை கரைசல், புளி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கரைச்சி லிக்விட் ஆக்கி வச்சுருக்கோம். இந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கணும்.
ஒரு 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் உள்ள புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் வேகமாக கடைக்காரங்க செய்வாங்க. நம்ம செஞ்சோம்னா வீடு பூரா சிந்திடும். அதனால் ஸ்லோவாக பண்ணிக்கணும். இதில் வந்து உப்பு கரைசல், இந்த உப்பு கரைசலில் அது தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணி வச்சு, இந்த கோஸ் போடுறோம் இல்லையா, கோஸ் உப்புக்கு சேர்க்கணும். அதுக்காக இந்த தண்ணியில் உப்பு கரைசலை யூஸ் பண்ணி ஒரு 4-5 டீஸ்பூன் உப்பு கரைசல், எவ்வளோ உப்பு தேவையோ அதை உப்பாக போடக்கூடாது, அதை தண்ணியில் கரைச்சி உப்பு கரைசலை தான் யூஸ் பண்ணணும். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னா அந்த பூண்டு எண்ணெய் இருக்குது பாருங்க, இந்த ஆனியன்னு பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அந்த பூண்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். இந்த பூண்டு எண்ணெயை அது மேலே வச்சுக்கணும். வெங்காயம் பூண்டுலாம் வேண்டாம், அந்த ஆயில் மட்டும், இந்த பூண்டு வெங்காயம் வெந்துச்சு பாருங்க, அந்த ஆயில் மட்டும் அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலரி வைக்கணும். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் பொடிச்சு வச்சுக்கணும். அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவோம். அந்த இது மிக்சரை அதோட ஆட் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டையும் அரைச்சி தூள் பண்ணதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். இந்த மிக்சர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கூடுதலாக நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கோஸ் மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள நூடுல்ஸ் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இது கூட அந்த பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம் இருக்குல்ல, பூண்டு வெங்காயம், அந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண வெங்காயம் பூண்டு இதோட அந்த தட்டை முறுக்கு சொன்னோம் இல்லையா, தட்டை முறுக்கு கடைகளில் கிடைக்கும், தட்டை முறுக்குன்னு சொல்லிட்டு. அந்த தட்டை முறுக்கு அவங்க வந்து பேஜோன்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேஜோ முறுக்குலாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம இந்த தட்டை முறுக்கு தான் பேஜோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தட்டை முறுக்கு வாங்கணும். அவங்க யூஸ் பண்ணுற பேஜோ வாங்கணுன்னா அவங்கக்கிட்ட தான் போய் வாங்கணும். அதுக்கு நீங்கள் அத்தோவே வாங்கிட்டு போயிடலாம் வீட்டில் செய்யுது. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த தட்டை முறுக்கை வாங்கி அப்படி பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்விங்க்கு ரெடி, சாப்பிட வேண்டியதான். இதில் அந்த சூப்பு இருக்குது பார்த்தீங்களா, வாழைத்தண்டு சூப்பு. அந்த சூப்பை ஒரு கரண்டி இதில் 2-3 கரண்டி இதில் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கனாக்கா வேறு லெவல் அத்தோ ரெடி. இன்னைக்கு நாம அத்தோ அண்ட் வாழைத்தண்டு சூப் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். இதை நீங்க கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பேரு அத்தோ. வீட்டுல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பேரு